பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கார் ஃபார் சேல் சிமுலேட்டர் இஸ் பேக் கைஸ். ஓகேவா? ஸோ அன்னைக்கு எந்த பாட்டு வந்து முடிச்சோன்னு தெரில. பட் அதுக்கப்புறமா நான் வீடியோ போடல, இந்த கேம் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சில ரீசனால் ஓகேவா? ஸோ திருப்பி நம்ம இந்த சீரீஸை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். 7வது நாள் நம்மளுக்கு ஒரு ஃபெராரி வேறு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி டே 1. ஓகே, டே 1ஓட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பண்ணேன். நான் ஒரு கார் மட்டும் விற்றேன். கிட்டத்தட்ட $687 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகே, எந்திரிச்சாச்சு. காலைல சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு வீடை க்ளோஸ் பண்ணிவிட்டு போவோம். என்னடா இது? ஓகே, டக்குன்னு வெளியே எழுந்திரிச்சு ஏன் தெரில. எஃபிஎஸ் சைடில் ஓடுது. ஓகே, எங்கே இருக்கோம்? நம்ம வீட்டில் தான் இருக்கோமா? ஓகே, ஆஃபீஸ் இஸ் டேர்ட்டி, ஆஃபீஸ் இஸ் க்ளோஸ்டு. இதுக்கு கீழே வச்சுரு ரெக்கார்டிங் தூக்கி. ரெக்கார்டிங் எங்கே வைக்கிறதுனே ஒரு இதுவாக இருக்குது. கார் மார்க்கெட் பிளேஸ் இஸ் ஓப்பன். அங்கே போவோமா? கார் மார்க்கெட் பிளேஸ். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார் பார்க்கு போவோம். அங்கே போய்ட்டு எதுக்கு அங்கே போகிறோம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அங்கே போனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு அங்கேருந்து எடுக்கணும். ஓகே, இதோ இங்கே நின்றுருக்கான் பார்த்திங்களா, இவங்ககிட்ட இருந்தால் அது வாங்கணும். இதுதானே? எஸ், இதுதான். வாங்கியாச்சு. கெட் ஹேமர் ஃபஸ்ட்டு. ஓகே, போவோம். இப்போ நம்மகிட்ட டேப் கிடச்சிருச்சு. ஓகே, இதை வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே தான் இருக்கா? ஃபோட்டோ எடுத்துக்கலாம், என்னால் பண்ணிக்கலாம். டேப் ஏன் தெரியுமா வாங்கினேன்? ஏன்னா நம்ம சிஸ்டமில் போய் ஒரு தடவை போய் உட்கார முடியாது. போயிட்டு எரிச்சலாக இருக்கும், போய் ஒரு தடவை போட்டு இது பண்ணுறதுக்கு. லேக் அடிக்குதுன்னு. இங்கே பாருங்கள், ஒரு ஃபெராரி இருக்குது. எவ்வளோ அது? நம்ம ரேட்டுக்கு வந்துச்சுன்னா வாங்கிடலாம். அப்படியே தெரியும் பார்க்காம போயிடலாம். பிகாஸ் த ரேட் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். இந்த காரு மெர்சிடிஸ். இது 91,000 இல்லை. மஸ்டாங். இது மஸ்டாங் இல்லை, இது வேறு ஏதோ காரு. ரேட்டுக்குமே இந்த காராக இருக்கே. இது பிஎம்டபிள்யூ ஜாஸ்தியாக இருக்கும். இந்த காரு இது கம்மியாக தான் இருக்கும். 20,000. இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். 2013 லேம்போகினி மாதிரி இருக்குது பார்க்க. இது ஒரு ஃபேமிலி கார் மாதிரி இருக்குது. ஃபேமிலி கார் எவ்வளோ வருது? இது $11,000 தான். நம்ம இந்த பார்கென் ஸ்கில் வாங்கலையா? ஐயோ, நான் பார்கென் இருக்குன்னு நினச்சிட்டு பார்கென் பண்ணலான்னு நினச்சேன். ஐயோ, பார்கென் ஸ்கில் எப்படி வாங்குறது? பார்கென் நம்மகிட்ட ஸ்கில் பாயிண்ட்டே கிடையாது. ஸ்கில் அப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கார் விற்கணுங்க. நெய்பர்ஹுட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு கார் வாங்கணும். அதுக்கப்புறமா தான் ஆஃபீஸ் கிட்டே போகணும். ஓகே, நெய்பர்ஹுட்டுக்கு வந்தாச்சு. விலை கம்மியாக இருக்கிற மாதிரி காரு. ஓகே, இந்த கார் பார்க்க பிஎம்டபிள்யூ மாதிரி இருக்குது. எஸ், பிஎம்டபிள்யூ தான். $8,000 தானா? ஐயோ, நம்மகிட்ட $6,000 தாங்க இருக்குது. நான் தெரியாமல் டேப் வாங்கிட்டேன். டேப் வாங்கினால இதை கம்மியாயிடுச்சு. ஓகே, இங்கே போய் கேட்கலாம். ஹலோ நாங்கள் ஹலோ பை. $200 தாங்க இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம ஆஃபீஸ்க்கு வழியும் தெரியாது. இப்படி வச்சு வேண்டியது தான் காரங்கள் கரெக்டாக இருக்கும்.
அப்படியே இடிக்காமல் நடுவில் விடு. சவுண்டுக்கு எத்தடல. ஐயோ மேலே தூக்கிச்சு. இண்டிகேட்ரு போட முடியுமா? நம்ம ஆஃபீஸ் வந்துடுச்சு. பிரேக்கிங்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க. அங்கே பிடிச்ச பிரேக்கு, அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பிடிச்ச பிரேக்கு. ஓ இடிக்காமல் எப்படியோ வாங்க தான் போகிறாங்க. எதுக்கு ஒரு சைடு கிராஸாகவே பார்க் பண்ணி வச்சாச்சு. எங்கடா குப்பையை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஓகே போட்டாச்சு. ஆஃபீஸ் டர்ட்டியா? ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டு இந்த கார் சேலுக்கு போட்டு விட்ருவோம். அங்கே பாருங்கள், எவனோ ஒருத்தன் குப்பையை ஒன்றா சுருட்டி நம்ம கடைக்கு முன்னாடி போட்டு போயிருக்கான். கராஜ் அங்கே இருக்குது. சாரி கராஜ் மெக்கானிக் ஷாப்பு. டேப்பை கையில் எடுத்துகிட்டு கேமரா ஓகே சேவ் அப்படி சும்மா சேவ் பண்ணி வச்சுட்டு பேஜ் புட்டான் சேலு. எவ்வளோ $6,000 வாங்கியிருக்கோமா? 8,000 இல்லை $10,000 இது போடுறோம். நம்ம பார்கெயின் பண்ணுவானுங்க. $10,000 தானே? எஸ் புட்டான் சேல். ஓகே கடை ஓப்பன் ஆகி தான் இருக்குது. யார் வேணாலும் வரலாம். கடை ஓப்பனாக தான் இருக்குது. எஸ் ஆஃபீஸ் இஸ் ஓப்பன். ஓகே சேவ் ஆகுது. இன்ஜின் ஆஃப் பண்ண மாட்டேங்க. இதுக்கு உள்ளேயும் போக முடியாது. சரி பரவாயில்ல. யாருமே வரல. யாரோ வந்தால் தான் எனக்கு இதாகும். யாரும் வரல. ஐயோ சரி இருங்க, சேஸ் எடுத்துகிட்டு திருப்பி ஒருக்கா போடும். வந்துட்டான். வாங்க சார். ஐயோ என்னடா எங்கடா போகிறான்? திங்க் 9,000. ஓகே எடுத்துக்கோங்க சார், இது உங்களோட கார். இப்போ நம்ம ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக இப்போ எங்கே போகணும்? இது என்ன ஏதோ ஒரு பழைய இடமா இருக்குது. இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். நமக்குன்னு ஒரு கார் வாங்கி வச்சுக்கணுங்க. இது ஜங்கியார்டுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே போனால் எதுவுமே நல்லா கிடைக்காது. இங்கே யார் நின்றுருக்காங்க? யூ ஹேவன்ட் met. கலெக்ட். இந்த ட்ரெஸ்ஸில் கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண வரோம்? சீப்பாக ஆட்டோ போய் பேசுவோமா? ஓ மெட்டல் செல் பண்ணுற இடமா அது? ஓகே இதில் தகடப்பா மாதிரி இருக்கு. $3 sold earning $60. ஓகே அப்போ ஜங்க் யார்டுக்கு போனால் நம்ம வந்து இது பண்ண முடியும். இது என்னது? இது அந்த ரேசிங்கோட நினைக்கிறேன். என்டர். ஓகே போயிட்டு ஒரு கார் வாங்கிட்டு கெத்தாக வரோம். ஆமாம் வரோம். ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. ஓகே போவோம். நெய்பர் காரு நெய்பர்வுட்டுக்கே போகலாங்க. நெய்பர்வுட் தான் விலை கம்மியாக இருக்குது. விலை கம்மியாக இருக்கிறத பார்த்து வாங்க முடியும். விலை கம்மியாக இருக்கணும், ஸ்பீடு ஜாஸ்தியாக போகணும். அந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும். ஃபேமிலி கார்லாம் கிடையாதுங்க. இங்கே இருக்கிற எல்லா காருமே ஃபேமிலி காராக தான் மோஸ்ட்டாக இருக்குது.
ஓகே, இங்கே பக்கத்தில் 2 BMW இருக்குது. பார்க்கலாம். அன்அப்ரூவ்டு $10,000. தம்பி என்கிட்ட அவ்வளோ காசுலாம் கிடையாதுப்பா. சரி, இந்த அண்ணன் கேட்கலாம். வாட் அபவுட் $8,000? ஓகே, குட் டீல், பரவாயில்ல. என்டர் ஸ்டார்ட்டு. வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட்டு நம்ம போயிடக்கூடாது. ஓகே, நைட்ரோ அதில் இருக்குது. இந்த கார் அடிச்சுட்டு ரேஸ்க்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் நம்ம முடிச்சு விட்டிங்க போங்க, அந்த மாதிரி ஆயிரும். ஃபஸ்ட் இந்த சிட்டியை சுற்றி பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இங்கே ஆல்ரெடி இந்த கெஃபேக்கு வந்தாச்சு. இந்த கெஃபேல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கணும். ஓகே, இந்த ரேஸை ஜெயிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ராக் ரேஸை ஜெயிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காசு கிடைக்கும். பட் இப்போதைக்கு எந்த ஆப்போனண்ட்டும் கிடையாது. ஸோ அதனால் அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். இந்த காரை போய்ட்டு சேல்ஸுக்கு போட்டு இந்த வீடியோ ஏதோ ஒன்று முடிச்சுக்கலாம். ஓகேவா, வீடியோ அளவு எதுவும் வந்துருக்காது. கெராஜ் நல்ல காராக வாங்கணுங்க. நல்ல காராக வாங்கி விற்கணுங்க. இந்த காரை நான் $15,000 விற்கலான்ட்டு இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் தென் டேப் எடுத்து வெப்சைட் இது வந்து $8,000 வாங்கியிருக்கோமா, அண்ட் ஜஸ்ட் $20,000 நம்ம போட போகிறோம். அப்போ தான் பார்கின் பண்ணி அவனுங்க ஒரு 15,000 அந்த மாதிரியாவது வருவானுங்க. $20,000 புட் ஆன் சேல். அண்ட் ஹோம் பேஜ் போய்க்கலாம். ஓகே, எவனோ வரானா, வெயிட் பண்ணாதான் கஸ்டமர் வருவாங்க. வந்துட்டான் கஸ்டமர் வந்துட்டான். ஓகே, இவர்கிட்ட பேசுவோம். சார், குட் மாடல் கார் சார். இது $11,000 $8,000 வாங்கியிருக்கோம் சார். கொஞ்சம் பார்கென்ஸில் கூட நம்ம கடை கிடையாது சார். இன்னொருத்தவங்க மாட்டாங்க, வெளியே போட பாட்டு. மேம் நீங்கள் $15,000 வந்தீங்கன்னா நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் மேம். $10,000 ஐயோ, அவர்கிட்டே விற்றுக்கலாம் போலையே. அவரே $11,000 கேட்டார். இவங்க வெயிட் பண்ணி வச்சு ஐயோ, அவர் தெரியாமல் டோன் செல் வேறு கொடுத்து விட்டா அவருக்கு. அவரை வெயிட் பண்ணியாக வச்சிருக்கலாம். ஷீஸ் கார்பேஜ் குயின். ஐயோ, நைட் ஆயிடுச்சுங்க, போச்சு போ. இதுக்கு மேலே கஸ்டமர் யாரும் வரமாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ இந்த காரை விற்காமே நான் முடிக்க போகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.